வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைத்தண்டு சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இப்போ இன்றைக்கி சாம்பார் பண்ணுறதுக்காக இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்துக்கலாம். இந்த துவரம்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம பொடி எதுவுமே நம்ம சேர்க்காம செய்ய போகிறோம். அதுக்காக உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 9 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் உங்களுடைய சாம்பாருக்கு ஒரு நல்ல ஒரு காரத்தை கொடுக்கும். இது கூடவே இன்றைக்கி சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பெருசாக இருந்தால் ஒரு பழத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன பீஸ் பெருங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த சாம்பாருக்காக வாழைத்தண்டை இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா தின்னான ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிரை சேர்த்து தண்ணி கூட நல்லா தயிரை சேர்த்து கலந்துருங்க. நம்ம கலந்துட்டு நம்ம வாழைத்தண்டை நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அது கருக்காமல் நமக்கு இருக்கும். இப்போ நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு. 3 விசில் வச்சு இதை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்ச பருப்பு கரெக்டான பக்குவத்தில் வெந்து ரெடியாகி வந்துருச்சு. ரொம்பவும் குழஞ்சிராமல் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குக்கர்லேருந்து நான் பருப்பை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு பெரிய பாத்திரத்துக்கு எடுத்து சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை இந்த பருப்பில் சேர்த்து நல்லாவே நம்ம கலந்து விட்டுருவோம். இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பாரை மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு வச்சிடலாம். நம்ம சேர்த்த வாழைத்தண்டு எல்லாமே நல்லா வெந்த பிறகு ஒரு சின்ன பீஸ் புளியை நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை புளி வேண்டான்னா நீங்கள் விட்டுருங்க. தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக புளியை சேர்த்துறாமல் சின்ன பீஸ் அளவுக்கு மட்டும், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளியை எடுத்து நம்ம ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளியை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்குவோம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துருவோம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காவை சேர்த்து நம்ம கலந்து விட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நீங்கள் அதிக நேரம் கொதிக்க விடாமல் ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். கரெக்டான பக்குவத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம அதிக நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட்டே நமக்கு மாறி போயிடும். அதனால் 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தாளிப்பை நமக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு கறிவடகத்தை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சாம்பாருக்கு வாசமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கடுகும் கறிவடகும் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாவை நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ எல்லா பொருளுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்து நம்ம கலந்துக்குவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக நல்ல வாழைத்தண்டு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.